ஈவினிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு 5 மணிக்கு ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ணோம். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 7:40க்குலாம் முடிச்சிட்டோம். 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான். வண்டியில் ஆல்ரெடி போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் எடுக்க மாட்டுது. அதாவது பிரிட்ஜு மேலெலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்பீடு வந்து 30க்கு மேலே போக மாட்டுது. ஏன்னா வண்டி வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓட்டிட்டோம். மொத்தமாக 36,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு வண்டி. குறிப்பிட்ட கொஞ்ச நாளுக்குள்ளே, அதாவது 1.5 வருஷத்துக்குள்ளே 36,000 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிட்டோம் வண்டியை. அதனால் இன்ஜின் ஒர்க்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நாளைக்கு வந்து ரேப்பிடோ ஓட்ட முடியாது. ரேப்பிடோவுக்கு பதிலாக வேறு பிளிங்கிட்டோ அல்லது ஜொமோட்டோவோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ஓட்டுறதுக்கு ஐடியா இருக்குது. ஏன் வந்து ரேப்பிடோ பைக் டாக்ஸி எடுக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து அந்த மாதிரி பிக்கப் கம்மியாக இருக்கும்போது கஸ்டமரை வந்து நம்ம சிங்கிளாக ட்ரைவ் பண்ணும்போதே வண்டியோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30-35 தான் இருக்கும். எங்கன்னா பிரிட்ஜு மேலே மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? பிரிட்ஜு மேலே ப்ளஸ் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட்அப் மூவ் பண்ணும் போதும் சரி, உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வர்றதுக்கே உங்களுக்கு எப்படியும் 20-25 செகண்டுக்கு மேலே ஆகும். ரேப்பிடோ பைக் டாக்ஸியில் பெரும்பான்மையாக வரவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா, அவசரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி டைமில் நமக்கு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது நமக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து பைக் டாக்ஸி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்ஜினில் வந்து அந்த பிக்கப்பு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓகே தான். அது வரையும் வந்து சும்மா நார்மலாக பார்சல் டெலிவரி மாதிரியே நம்ம ஏதாவது ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரில, மைண்டு நாளைக்கு எப்படி ஓட்டுறோன்னு தெரில. நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு ரைடு ஓட்டுறதுக்கும் நமக்கு மைண்ட் இல்லை. அதனால தான் வெறுமனே 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் ஓட்டியிருக்கோம். 1.25 மணி நேரம் ஓட்டினதில் நமக்கு வந்து எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னா வெறும் 3 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 1.25 மணி நேரம் ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? 1.25 மணி நேரத்தில் ₹186.90. ஓகேவா? இதில் வந்து நமக்கு வந்து ₹10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்காங்க, ₹196. ஆல்மோஸ்ட் ₹200 கிட்ட நம்ம ஓட்டியிருக்கோம் 1.25 மணி நேரத்தில். இந்த ₹200 ஓட்டினதில் நம்ம கிலோமீட்டர் மட்டுமே 23 கிலோமீட்டர் வருது, ஓகேவா? 23 கிலோமீட்டருக்கு நீங்கள் பெட்ரோல் காஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு ₹40 வரும். ₹50 வரையெல்லாம் கூட போகாது, வெறும் ₹40 கிட்ட தான் வரும், சரிங்களா? இப்போ ₹40 பெட்ரோல் காஸ்ட்டு அப்படி கணக்கு போட்டிங்கன்னா ₹190க்கு ₹40 போச்சுன்னா ₹156. நமக்கு ஆவரேஜாக ₹150 ப்ராஃபிட்டு. 1.25 மணி நேரம் ஓட்டினதில் நமக்கு ₹150 ப்ராஃபிட்டு. மார்க்கெட்டை பொறுத்த வரையும் இப்போதைக்கு வந்து கன்சால்டேஷன் பீரியட் மாதிரி தெரியுது. அதாவது அப் ட்ரெண்டுக்கும் போகாமல் டவுன் ட்ரெண்டுக்கும் போகாமல் அப்படியே சைட்வேஸில் போகிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த ஸ்டாக்கும் சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி ஐடியாவில் இல்லை இப்போதைக்கு. ஜைடஸ் மட்டும் தோணுது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு மைண்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. உள்ளே போய் லாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா போடுற அமௌண்ட்டு ஒரே ஸ்டாக்கில் போடுறோம், உள்ளே போய் லாக் ஆகிடக்கூடாது, ரொம்ப கவனமாக. அதுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்காமல் கூட கோல்டில் கூட நின்று பார்க்கலாம், வேடிக்கை மட்டும் கூட பார்க்கலாம். உள்ளே போய் லாக் ஆகிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜைடஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு சவுத் இண்டியன் பேங்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? இதை தாண்டி யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நேற்று வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 303 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 307 இருக்காங்க, ஓகேவா? அது கொஞ்சம் கூடியிருக்கு. அப்புறம் இன்றைக்கி நம்ம ₹150 ப்ராஃபிட் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ₹150 ப்ராஃபிட் அடித்ததில் ஆல்ரெடி ₹1050 நம்ம ப்ராஃபிட் அடிச்சிருந்தோம் இந்த மாதிரி பார்சல் டெலிவரியில். அதோட இந்த 150 சேர்த்திங்கன்னா 1200, ஓகேவா? 1200 ப்ளஸ்ஸு நம்ம வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 350. இப்போ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோன்னா 1550 நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம், ஓகேவா? ஆல் ஓவராக இவ்வளோ தான் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். வேறு எதுவும் முக்கியமான விஷயம் இருக்கா? ஓகே, நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் நிறையா எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக கருத்துக்கள் இருந்துச்சு, இப்போ லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோவில் வந்து கருத்துக்களே இல்லாமல் இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் மல்டி மைண்டோட ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே டைமில் நம்ம ஷேர் மார்க்கெட்டு, கம்பெனி ஜாப்பு, ப்ளஸ் இந்த டெலிவரி ஜாப்பு, ப்ளஸ் யூடியூப்பு, இன்னும் இதை தாண்டி கூட இது பண்ணால் கூட ஐடியா இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கிறது பற்ற மாட்டுது. இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கும் நமக்கு ரெடியாக தான் இருக்கும். சொல்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு தான். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து மல்டி மைண்டோட நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரிலேட்டட் இருக்கிறவங்கள்ட்டலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.